So welcome. A car covers 4 successive 3 kilometer. அதாவது 3 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்னு 4 தடவை 3 கிலோமீட்டரை 3 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாங்க. அப்படி ஃபஸ்ட்டு 3 கிலோமீட்டரை அவங்க stretches at the speed of 10 kilometer per hour 10 kilometer per hour ட்ராவல் பண்ணுறாங்க. ப்ளஸ் அடுத்த 3 கிலோமீட்டரை 20 கிலோமீட்டர் பர் ஹவர்னு ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து 3 கிலோமீட்டரை 30 கிலோமீட்டர் பர் ஹவர்னு ட்ராவல் பண்ணுறாங்க. அடுத்த 3 கிலோமீட்டரை 60 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு ட்ராவல் பண்ணுறாங்க. கவனிங்க, இந்த 3 கிலோமீட்டர் என்பது டிஸ்டன்ஸ். ஸோ இது கீழே இந்த 10, 20, 30, 60ன்றது ஸ்பீடு. அப்போ டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு என்ன கிடைக்கும்? நமக்கு டைம் கிடைக்கும். அப்போ நம்ம என்ன இப்போ இதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்? டைம், டோட்டல் டைம் இன் ஹவர்ஸில் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் 60. எல்லாத்துக்கும் எல்சிஎம் 60. ஸோ எப்படி 60 வருது பாருங்கள். 10, 20, 30, 60. ஸோ எல்லாத்தையும் கீழே இருக்கிற டினாமினேட்டர் உள்ள எல்லா நம்பரையும் எடுத்துக்கிறேன். ஸோ காமனான டேபிள் 10 டேபிள் இது பண்ணுறேன். 1 டைம்ஸ், 2 டைம்ஸ், 3 டைம்ஸ், 6 டைம்ஸ். ஸோ இதுக்கு 3க்கும் 6 மட்டும்தான் 3 டேபிளில் வரும். இந்த 1 அப்படியே வச்சுக்கலாம், 2 அப்படியே வச்சுக்கலாம். இந்த 3 டேபிள் அது 1 டைம்ஸ், இது 2 டைம்ஸ். ஸோ மறுபடியும் பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ 2 டேபிள் டிவைட் பண்ணுறேன். 1 டைம்ஸ் ஒரு தடவை, இந்த 1 அப்படியே வச்சு ஒரு தடவை கீழே ஃபுல்லாக 1 இருக்கிறதுனால ஸோ அதை அப்படியே விட்டுடலாம். 10 × 3 30, 30 × 2 60. ஸோ அதுதான் அந்த 60 எல்சிஎம். இப்படி தான் நம்ம எடுக்கணும். 60. ஸோ இந்த 60 டினாமினேட்டரை 10 × 60னா கீழே இருக்கிற இந்த எல்சிஎம் 60 கிடைக்கும். ஸோ இங்கே கீழே டினாமினேட்டர் எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோமோ அதே நம்பர் தான் மேலே மல்டிப்ளை பண்ணுறோம். 3 × 6 18. இந்த ப்ளஸ் அதே மாதிரி 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 20 × 3 60. ஸோ அதே 3ஆல் மேலே மல்டிப்ளை பண்ணால் 3 × 3 9 ப்ளஸ். ஸோ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 30 × 2 60. இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6 ப்ளஸ் இது 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 60. அதே 1ஆல் மல்டிப்ளை மேலே 3. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 18, 27, 30, 36 மேலே ஆட் பண்ணால் கீழே 60. 6 டேபிள் அடிக்கிறேன். இதை 6 டைம்ஸ், இதை 10 டைம்ஸ். ஸோ மறுபடியும் இதை 2 டேபிள் அடிக்கிறேன். 3/5. அதாவது என்ன கிடைக்குது? டோட்டல் டைம் நமக்கு என்ன கிடைக்குது? 3/5 கிடைக்குது. டைம் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து அவங்க என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் இஸ் ஆவரேஜ் ஸ்பீட் கேட்குறாங்க. ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு வேணும்னா ஃபார்முலா, ஸ்பீடு வேணும்னா நமக்கு ஃபார்முலா டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 3 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் 4 தடவை ட்ராவல் பண்ணியிருக்காங்க இல்லையா? அப்போ என்ன வரும்? நம்ம டோட்டல் டிஸ்டன்ஸு இங்கே போடுறேன். டோட்டல் டிஸ்டன்ஸ் 4 டைம்ஸ் போயிருக்காங்க. 4 டைம்ஸ் போயிருக்காங்க 3 கிலோமீட்டர்னு. அப்போ 4 × 3 12 கிலோமீட்டர் தான் என்னது இது? டோட்டல் டிஸ்டன்ஸ். அப்போ 12 கிலோமீட்டர் டைம் நம்ம கண்டுபிடிச்சது 3/5. ஸோ 12 இது 5/3 தலைகீழ மாறும். 3 டேபிள் ஆச்சு. அது 4 டைம்ஸ் 4 × 5 20 கிலோமீட்டர் பர் ஹவர் தான் என்னுடைய ஆவரேஜ் ஸ்பீட். ஆன்சர் 20 கிலோமீட்டர் பர் ஹவர். தேங்க்யூ.